வேணாலும் கூட்டிட்டு வருவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஓஹோ, இங்க பாரு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் இங்க வர முடியாது. மரியாதையா வெளியே போக சொல்லு, இல்லைன்னா மரியாதை கேட்டுரும். முடியாது. இருந்தா இரு, இல்லைன்னா உன் மாமன் வீட்டுக்கு கிளம்பு. என் மச்சான் இங்கதான் இருப்பான். மரியாதையா இங்க இருந்து வெளில போயிடும், இல்லைன்னா செருப்பு பிஞ்சிடும். என்னடி வார்த்தை பேசுற? சின்ன புள்ள பேசுற மாதிரியா பேசுற? மரியாதை இல்ல ஒரு மனுஷனுக்கு? யாருக்கு மரியாதை? இவனுக்கா? ரோட்ல போறவங்களோட தாலி இருக்கிறவ இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? அவ இப்ப போலனா உங்க எல்லாரும் மரியாதையும் இப்ப இங்க கெட்டோம். நிறுத்தாங்குட்டி மாதிரி இருந்துகிட்டு அப்படியே தகும்புற தூக்கி போட்டு கருப்பு மீதிய மிதிச்சிருவான். பார்த்து முடியாதுப்பா. அவளை இப்படி வெளில போ சொல்றியா இல்லையா? நீ பாலனா நீயும் இப்போ சேர்ந்து வெளில போயிடுவ. பாத்துக்க. யாரு வெளிய போ சொல்ல? நீ யாரு? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் அண்ணத்தோட தங்கச்சி. இந்த வீடு என் பேர்ல இருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு. யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க பாருப்பா, ஓவரா பேசுன நாளைக்கு நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் இந்த வீட்டை மறுபடியும் அக்கா பேர்ல நான் மாத்திடுவேன். அப்புறம் நீங்க எல்லாரும் ரோட்ல தான் நிக்கணும். ஒழுங்கா கிடைச்சதை காப்பாத்திக்கிற வழிய பாருங்க. உனக்கு ஏன் மேல இல்லாத அக்கறை அவளுக்கு இருக்கு. நீ பண்ற வேலையால ஒவ்வொரு சொத்தா நீ பறி. இருடா, அவதான் ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்களா கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு குடும்பமா சேர்ந்து